எங்கள் ஊர் கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து பெருந்துறை அப்படிங்கிற ஊருக்கு போகிற வழியில் வந்து கொளப்பலூருங்கிற ஒரு கிராமத்தை தாண்டி சிறுவலூர் அப்படிங்கிற போகிற வழியில் ரைட் சைடில் வந்து ஒரு ரோட்டு ஓரமாக ஒரு கடை இருக்கும். பார்க்குறதுக்கு வந்து சிம்பிளாக தான் இருக்கும், கூரை கடை மாதிரி தான் இருக்கும். அங்கே தான் வந்து வண்டி பார்க் பண்ணிவிட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த தோசைக்கல்லில் வந்து மீன் வந்து ஃப்ரை செஞ்சு தருவாங்க. சூப்பராக இருக்கும். அதுவும் இந்த மத்தியான வேளையில் போனோம்னா இந்த கோழி குழம்பு, நாட்டுக்கோழி குழம்பு ப்ளஸ் வந்து மீன் வறுவல், சாப்பாடு, ரசம் இதெல்லாம் சூப்பராக இருக்கும். சரி, இந்த கடையில் வந்து நாங்கள் மீன் வறுவல் தான் சாப்பிட்ருக்கோம். சாப்பாடு அந்த நாட்டுக்கோழி குழம்பெல்லாம் இது வரைக்கும் சாப்பிட்டதில்லை. சரி, இன்றைக்கி நண்பர்களோடு போயிட்டு இந்த கயல் சிக்கன் அண்டு மட்டன் சென்டர் அப்படிங்கிற கடையில் தான் வந்து நாங்கள் வந்து இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வந்து நாட்டுக்கோழி செஞ்சிட்ருக்கோம், குழம்பு செஞ்சிட்ருக்கேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. நாங்கள் சரி, அதுக்கு முன்னாடி வந்து எங்கள் மீன் வந்து ஒரு 3 துண்டு போட சொல்லிவிட்டு அப்போ தான் வந்து சூடாக வந்து அந்த நாட்டுக்கோழி குழம்பு வச்சுருந்தாங்க. தேங்காயெலாம் அரிஞ்சு கட் பண்ணி போட்டாங்க. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண சொன்னாங்க. சரி, எல்லாம் சிக்கன் குழம்புலாம் ரெடி ஆனதுக்கப்புறம் இலையெல்லாம் போட்டு சாப்பாடுங்க சூடாக போட்டு அதுக்கு வந்து இந்த நாட்டுக்கோழி கிரேவி கொடுத்தாங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கோழி வந்து தண்ணி குழம்பு சின்ன கப்பில் வந்து வச்சுட்டாங்க. உண்மையாலுமேங்க அந்த நாட்டுக்கோழி கிரேவியோட இந்த சுடு சாப்பாடு சாப்பிட்றப்ப செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. பத்தாவதுக்கு வர மீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கடையில் வந்து இந்த தோசைக்கல்லில் வந்து போட்டு தருவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த நாட்டுக்கோழி கிரேவி, கோழி குழம்பு, அது கோழி தண்ணி குழம்பு, இந்த ரசம் எல்லாம் வயிறார அன்லிமிட்டட் சாப்பாடு அப்படியே ஃபுல்லாக அப்படியே சாப்பிட்டுட்டு ஒரு நீண்ட நாளைக்கு அப்புறம் வந்து ஒரு ஹோட்டலில் வந்து ஒரு வீட்டு முறையில் வந்து ஒரு அருமையான சாப்பாடு அப்படியே சாப்பிட்டு சரி கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்துட்டு திருப்பி அப்படியே அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம்.